பாத்தியா அந்த குடிசை மாறிட்டேன். Continue for 2 kilometers. சும்மா அப்படியே நம்ம திங்ஸ் எல்லாம் எடுத்து கொடுக்கறதுக்கு ஒரு வந்தோம் அங்கே மதுரையிலேருந்து ஆஃபீஸில் இருந்து கொஞ்சம் எல்லாம் ஸ்கூலு. ஆமாம், ஸ்கூலுக்கு தான் போகிறோம். இல்லை இது நீ ஸ்கூல் வேனில் கிடையாது, பின்னாடி ஒரு டெம்போ மாதிரி ஒன்று வந்துட்டு பாரு. அது ஆமாம், அது இல்லை அது இல்லை. ஆமாம், சரி சரி நண்பா. வருவியா ஸ்கூல் பக்கம் வருவியா? சரி சரி தெரியல, அவன்கிட்ட பேசி நாளாயிடுச்சு. அப்படியா? அடிக்க மாட்டானே, அடிக்க மாட்டானே. ஆமாம் கரெக்ட், அவன் அடிப்பானா இருக்கும், இவன் அடிக்க மாட்டான். சரி 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 சரி. ஆமாம், ஃபஸ்ட்டு நம்ம அப்படியே நம்ம எல்லா சர்ச்சு பாஸ்டர்லாம் வர சொல்லி கான்ஃபரன்ஸ் நம்ம மதுரை நம்ம கான்ஃபரன்ஸ் ஆஃபீஸ் இருக்குது அங்கே. அதுக்கு நம்ம வேறு ஒரு வண்டி வந்துருச்சு. சரி நண்பா, அதான் பண்ணி பார்த்தேன். சரி நீ பையனுக்கு கூப்பிட்டு போய் கூப்பிடலை. சரி ஓகே, ரைட் 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 ரைட். வந்தால் பார்ப்பான் இங்கே. ஓகே ஓகே. இதுதான் இந்த காலத்திலிருந்து இந்த காலம் மட்டும் மாறாத நாசரேத். அதே மாதிரி தான் இருக்குது. என்ன கொஞ்சம் மரம் செடிகள்லாம் கொஞ்சம் வளர்ந்துருக்குது. முதல் கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சு, அதுக்கு முன்னால் இந்த மரம்லாம் இல்லை. ஏன் இந்த மரம் வச்சாங்கன்னு தெரியல. இதே எங்களுக்கு ரோடு ரொம்ப பிளாக்கேஜ் கொண்டு வருது பொறுத்து. பரவாயில்ல. நாசரேத் ரயில்வே ஸ்டேஷன். ஆமாம், நாசரேத் ரயில்வே ஸ்டேஷன். ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த பக்கத்துலலாம் வந்து பார்க்கும்போது அப்படியே என்னமோ ஒரு ஒரு நினைக்க முடியாத ஒரு சந்தோஷம். இந்த பக்கத்தில் ஒரு பழக்கடையெல்லாம் இருக்கும். போய் பழக்கடையில் போய் பழம் பிடிப்போம். பழரசம் ரசம். ஆமாம், எல்லாம் அதே மாதிரி தான் இருக்குது. ஒரு மாற்றமும் இல்லை இந்த மெயின் ரோட் பக்கத்தில். ஆனால் அந்த காலத்திலே இந்த ஏரியாவில் பெரிய பெரிய பில்டிங் கட்டி சர்ச்செல்லாம் பெரிய பெரிய சர்ச்சு, காவல் நிலையம் எல்லாம் அதே மாதிரி தான் இருக்குது. திரும்பி வரும்போது ஆப்பக்கடையை போய் பார்த்துட்டு வரணும். இந்த பக்கத்தில் ஒரு ரூபி தியேட்டர்ன்ட்டு ஒரு தியேட்டர் இருக்கும். அதுதான் நான் இது அதெல்லாம் உடைச்சிட்டாங்க. ரூபி தியேட்டர் க்ளோஸ். ஞாயிற்றுக்கிழமை கூறு போட்டு இது விற்கிறாங்க, கறி. அந்த காலத்தில் பார்த்த மாதிரி தான் இன்றைக்கும் அதே மாதிரி தான் இருக்குது. மாறாத நாசரேத் தான் இருக்குது. ஆனால் நிறைய மக்கள் இங்கே வந்து மாறிட்டாங்க. ஊர் அப்படியே தான் இருக்குது. அதே பில்டிங் அதே இது. ஊர் அதே மாதிரி தான் இருக்குது. இந்த செவர்லாம் காலங்காலமாக அப்படிதான் இருக்கு. ஆமாம், நம்ம இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தெல்லாம் இப்போ பார்ப்போம். ஏதாவது மாறி இருக்குதான்னு சொல்கிறேன். நான் இங்கே 88 இருந்து 95 வரை படிச்சிருக்கிறேன்.
அப்போ பார்த்த அதே ஆசிரியத்து இப்போவும் அதே ஞாபகத்துக்கு தான் இருக்குது. இந்த வழியில் ஒரு ஒரு பாதை ஒன்று போகும். அது இங்கே இல்லை, அங்கே இந்த இருக்குதுல்ல, இதில் அங்கே இல்லை இந்த பாதையில் இப்படி போவோம் நாங்கள். அந்த இடத்துல உள்ளே ஒன்று போவோம். அதான் அது ஒரு பாதை இருக்குது. இது இந்த அந்த இதில் ஒரு பாதை இருக்கும். நேரம் அந்த வாய்க்காலில் அந்த குளம் இருக்கும். இந்த முக்கில் ஒரு பாதை போவோம். இதில் போனால் நம்ம அப்படியே வெள்ளரிக்கா அருணிலவே இதில் போய் அது ஒரு பாதை. பெரியல அங்கே உள்ள போய் ஜாயின்டாங்க. வளைவு அது அந்த பாதை தான். நாங்கள் எக்ஸ்பர்ட் இந்த ஏரியாவில். நான் மார்ச் ஸ்கூலில் 2 வருஷம் படித்தேன். இந்த மார்ச் ஸ்கூலில் ஆஹா 11th and 12th இங்கே தான் படித்தேன். தூய மரியன்னை நடுநிலைப் பள்ளி பிரகாசபுரம். பிரகாசபுரத்துக்கு வந்தாச்சு. ரொம்ப வருஷம் கழிச்சு ஆலயத்துக்கு, இந்த ஆலயங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே மாறாததா இருக்குது. பார்ப்போம் பள்ளியில் போகும்போது யாரெல்லாம் இருக்கிறாங்க. In 200 meters, turn right. ஊர் அதே மாதிரி தான் பாருக்கு. நம்ம Take the next right. வீடும் அதே மாதிரி தான் இருக்குது. அதை எப்படி மாறும்? நம்ம பில்டிங்லாம் எப்படி மாறும்? அதே வீடாக தான் இருக்கும். பெயிண்ட் வேணால் அடிச்சிருப்பாங்க. இதில் ஒரு கடை ஒன்று இருந்துச்சு, எங்களுக்கு பிடிச்சமான கடை. இந்த இடத்துல தான், இதை ஒட்டி தான் வரும். அதில் குறுக்கிட்டாங்க சூழ்நிலையினால. பாருங்க நண்பர்களே, நம்ம எங்கே வந்துட்டு இருக்கிறோன்னா ஜேம்ஸ் மெமோரியல் ஹை ஸ்கூல். ஐசிஎஸ்சியில் இப்போ இருக்குது. In 100 meters, turn left. Take the second left, then make a U-turn. அலுமினி ஆர்க், ஒரு ஸ்கூலுடைய சர்ச்சும் அதே மாதிரி தான் இருக்குது. அப்போவே கொஞ்சம் பெருசாக எடுத்து கட்டினாங்க. ரோடு இந்த பக்கத்தில் இருந்துச்சு, இப்போ ரோடை கொஞ்சம் பெருசாக கேட்குறாங்க. பாருங்க, இதுதான் நம்ம கோட்டை, ஜேம்ஸ் ஸ்கூல் கோட்டை. நான் சிறு வயதில் படித்த ஸ்கூலு, இதை உருவாக்கின பள்ளி. ஜேம்ஸ் மெமோரியல் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். இங்கே போய் திரும்பிட்டு வரணுமா? திரும்பிட்டு எப்படி எப்படி அதுக்குள்ள வர முடியாதுமா? இவ்வளோ பெரிய வண்டி வந்துச்சா? Continue for 5 kilometers.
வண்டி சின்ன வண்டி இல்லைப்பா. போயிட்டு ஸ்ட்ரைட்டாக இதில் விடலாம், அதில் விடலாம். ஆ ஆ அப்படி வேணா பண்ணலாம். அப்படி நேரா வந்துடலாம்ல. அவங்க உள்ள கொண்டு வர சொன்னாங்க. ஆனா உள்ள போறதுக்கு திருப்புறதுக்கு முடியாது. எப்படிப்பா? எதுல? அதுல எல்லாம் திருப்ப முடியாது. இதுல திரும்புறதே பெரிய கஷ்டம். கொஞ்சம் பெருசா போட்டுருக்கலாம்ல. ஒரு லாரி வரணும்னா ரொம்ப கஷ்டம். அதுல திருப்ப முடியாதுப்பா. ஓ அப்படி வந்து திருப்பலான்னு சொல்றீங்களா? இல்ல இல்ல இதுல ஏறி போறது கஷ்டம் தான். உங்களுக்கு இதெல்லாம் டேமேஜ் ஆகி போறதுக்கு அப்படி வந்து அதுல இருந்து திருப்பி விடலாம். அதுல இருந்து திரும்ப அழகா இல்லை. அங்க உள்ள திரும்பி இது மெயின் ரோட்ல நிற்பாங்க. மெயின் ரோட்ல அந்த இதுல மெயின் ரோடு அதான் நீ திருப்பினாலும் இதில் திருப்பிடலாங்க. இல்லை இல்லை அவ்வளோ திருப்புறது கஷ்டம். அப்படியே போயிட்டு அப்படியே வீட்டுக்கு வரும். இல்லை அதுனா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை ஏறாது. இல்லை ஏறும். உங்களுக்கு எல்லாம் டேமேஜ் பண்ணிடும். பாருங்க அது திருப்ப முடியாது. திருப்ப முடியாது. இல்ல அதுல வர முடியாது. இதுதான் இதுல வந்துடலாம். கொஞ்சம் டைரக்ஷன் கொடுங்க. ஓகே
அதான் நம்ம இங்கனே வாங்கிக்கலாம்.